ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுச்சி ஸ்னூக். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் அண்ட் அவரைக்காய் பொரியல், முட்டை ஆம்லேட். மிளகா கிள்ளி சாம்பார்னாலே என்னோடய மோஸ்ட் சிம்பிள் அண்ட் ஃபேவரட் டிஷ்ங்க. அதுவும் இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கும். அதில் அப்படியே பார்த்திங்கன்னா குண்டு குண்டு மாங்காய் காய்க்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து ஒரு மூட்டை மாங்காய் வந்து ஈல்டு கொடுக்கும். அதை நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டு உப்பில் ஊற வச்சு நல்லா காய வச்சு அதில் வந்து தாளித்து ஊறுகாய் பண்ணுவாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரு ஊறுகாய் இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கு இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே சைட் டிஷ் தேவை கிடையாது. மிளகா கிள்ளி சாம்பார் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் அலாங் வித் அ டிஞ்ச் ஆஃப் பிக்கல். ஓகேங்களா, இன்றைக்கி நான் வந்து அதுதான் குக் பண்ணுறேன். ஸோ இந்த குக்கிங் ரெசிபி வந்து மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பாருக்கு எப்பவுமே நீட்டாக தான் கட் பண்ணணும், பொடி பொடிசாக கட் பண்ணக்கூடாது. நீட்டாக கட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா வதக்கிறது வந்து ஸ்லோ குக் பண்ணுங்கள். பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கடாயில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பாருக்கும் செக் பண்ணிடலாம். மல்டி டாஸ்கிங் தாங்க. நம்ம விமென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து ஒரு வேலை மட்டும் பார்க்க முடியாது. அதுவும் நான் ஒர்க்கிங் வேறு. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ கேப்பில் நான் கீழே வந்திருக்கேன். எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குக்கிங்லாம் சட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். சாம்பார், அவரைக்காய் பொரியல், முட்டை ஆம்லேட், அவ்வளோதான். சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் வீக் டேஸில். எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ணுன்னா அது நாங்கள் வீக்கெண்ட் தான் செய்வோம். வீக் டேஸில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம். ஏன்னா நம்மளாம் ஒர்க்கிங் இல்லைங்களா. ஸோ ஒர்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய டிஷ்ஷஸ் வச்சுப்பேன். என்னோடய ஒர்க் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் வீட்டில் லன்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் மாமியார் மாமனார் இருக்கிறதுனால கொஞ்சம் எலாப்ரேட்டான குக்கிங், குழம்பு, பொரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம், அந்த மாதிரி நான் சமைப்பேன். ஓகேங்களா. பட் இது வந்து எனக்கு கஷ்டமே கிடையாது. எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ ஹெக்டிக்கான வேலை இருந்தாலும் எனக்கு ஒரு ½ வந்து குக்கிங் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி எல்லாருமே வந்து குக்கிங்கை விருப்பப்பட்டு லைக் பண்ணி நம்ம சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை எதுவுமே கிடையாது. பட் நானும் வந்து சில நேரத்தில் வந்து குக்கிங் பிடிக்காதான் எனக்கு. எல்லா நாளும் வந்து அப்படியே ஹைப்டாக ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது தான் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா. பட் நான் வந்து வீக்லி ஒரு 4 days அட்லீஸ்ட் ஒரு என்தூசியஸ்டிக்காக, ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் வந்து குக் பண்ணுவேன். அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தால் தாங்க நம்மளால் வந்து ஒரு நல்ல ஃபுட் குக் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காமல் சமைச்சோன்னா அதோட அவுட்புட்டே வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ நான் இப்போ பருப்பு, புளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாம்பாரை வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா தலை கொதிக்கணும். அப்படியே வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மிளகா கிள்ளியோட பச்சை மிளகாவோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே கமன்னு வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியலுக்கு நல்லா குக் ஆகிடுச்சிங்களா. கலர் பார்த்திங்களா, சேஞ்சே ஆகலை. ஏன்னா நான் மீடியமில் குக் பண்ணியிருக்கேன். நல்லா ஹாஃப் குக் ஆகிருக்கும், முக்கால்வாசி குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு, ரொம்ப அதிகமாகலாம் போடக்கூடாது, லைட்டாக போட்டு அப்படியே கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா குக்கிங்லலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் சஜஸ்டபிள். ஓகேங்களா. அதனால நான் அதிகமாக ஆயிலெலாம் என் ஃபுட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கேப்பில் நான் எக் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 2 முட்டை வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஒன்று வந்து கிராக் விட்டுருந்தது. அதனால தான் நான் இல்லைனா பாயில் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு முட்டை கிராக் ஆகிருந்ததுனால 2மே உடச்சி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. வெங்காயம்லாம் போடல, என் டாட்டர் சாப்பிட மாட்டா. சாம்பார் பார்த்திங்களா
எவ்வளோ அழகாக கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, தலை 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 தலைன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி குக்கிங்லாம் வந்து குக் ஆகிறத பார்க்குறது. நான் ரொம்ப ரசிப்பேன் ஆக்சுவலாக. வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வந்து வற்றிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்து வாசனை கம 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 கமன்னு இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சுட சுட சாதத்தில் இதை ஊற்றி ஒரு ஊறுகாய் லைட்டாக அப்படி வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். 2 முட்டை ஆம்லேட் வந்து நான் ஒரே இதாக ஊற்றிட்டேன். ஸோ நல்லா திருப்பி போட்டு 2 சைடில் குக் பண்ணுங்கள். அவரைக்காய் பொரியல் பார்த்தீங்களா, நல்லா கலர் வந்து பாருங்கள், அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்குது. ரொம்ப வந்து ஒரு மாதிரிலாம் டேர்ன் ஆகலை பாருங்கள். ஸோ பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஆனால் அவரைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இப்போ சாப்பாடு பரிமாறிக்கலாம். நல்லா நெய் சுட சுட சாதத்தில் நல்லா நெய் ஊற்றி அவரைக்காய் பொரியல் 2 கரண்டி எடுத்து வச்சு ஒரு ஆம்லேட் பொரியல் வச்சு இப்போ சுட 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 சாம்பாரை எடுத்து ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும். நான் எப்போவுமே குழம்பு கொஞ்சம் நிறையா ஊற்றி தான் சாப்பிடுவேன். ஸோ நிறைய குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நார்த்தங்காய் ஊறுகாய் தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக இப்படி தொட்டு காரசாரமாக சாதத்தில் வச்சு முட்டை, சின்ன பீஸ் முட்டை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Suchi.